இது மார்ச் மாதம் இது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிற திட்டம். இந்த சூழ்நிலையில் 500 டன்னுக்கு மேற்பட்ட எடை கொண்ட ஒரு ஃபில்லரு அதை பீம் பொறுத்துக்கிற போது அது தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. அதாவது எந்த வித பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. ஆதம்பாக்கம் தில்லைகங்கா நகரில் பறக்கும் ரயில்வே மேம்பாலம் சரிந்து விழுந்தது. நிலநடுக்கம் போல வீடுகள் அதிர்ந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை வேளச்சேரியிலிருந்து புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வழியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் ரயில் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்றது. வேளச்சேரியிலிருந்து புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் ரயில் நிலையம் ரயில் பாதை கட்டுமான பணிகள் 4.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு முடிவடைந்தது. இந்த நிலையில் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரிலிருந்து 500 மீட்டர் தூரம் இணைக்கும் கட்டுமான பணிகள் நிலப்பிரச்சினைகளுக்கு பிறகு கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பரங்கிமலை ரயில் நிலையத்தோடு இணைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. தில்லை கங்கா நகர் உள்வட்ட சாலையில் பறக்கும் ரயில் தூண்களிடையே பாலம் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது இரு தூண்களுக்கிடையே 40 மீட்டர் நீளம் 120 அடி கொண்ட படுக்கை போன்ற பாலத்தை இணைக்கும் இடையே பொருந்தும் பணி நடைபெற்றது. அப்பொழுது ஒரு புறத்தில் தூணில் வைக்கப்பட்ட பாலம் திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லாததால் பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த பகுதியில் ரயில்வே பணிக்காக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக பாதிப்பிலிருந்து தப்பினார்கள். பாலம் சரிந்து விழுந்த போது பெரும் சத்தத்தோடு நிலநடுக்கம் ஏற்பட்டது போல உணர்ந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்து நடந்த இடத்தை அமைச்சர் தாமு அன்பரசன், தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் ஆய்வு செய்தார்கள். மேலும் ஜூன் மாதத்திற்குள் பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வேளச்சேரியில் இந்த பறக்கும் ரயிலை தொடங்குகிற போது இது இதோடு முடிந்து விடாது, இது சென்ட் தாமஸ் மவுண்ட் வரை நீடிக்கப்படும் என்று 430 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். 2006லிருந்து 2011 வரை இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், அது 5 கிலோமீட்டரு, 5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 4.25 கிலோமீட்டர் திமுக ஆட்சியிலேயே 11லேயே நாங்கள் வேலையில் அந்த ஃபில்லர்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த 3/4 கிலோமீட்டருக்கு நில கையகப்படுத்துகிற பிரச்சனையின் காரணமாக நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நீதிமன்றம் சென்று விட்டதால் அந்த பணிகள் அப்படியே படுத்த ஆண்டுகளாக கிடப்பிலே போடப்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய தலைவர் தளபதி தலைமையில் அமைந்ததற்கு பிறகு அதை நீதிமன்ற பிரச்சனை முடித்து இந்த பணியை வேகமாக முடித்திட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பணிகள் இன்றைக்கு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மார்ச் மாதம் இது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிற திட்டம். இந்த சூழ்நிலையில் 500 டன்னுக்கு மேற்பட்ட எடை கொண்ட ஒரு ஃபில்லரு அதை பீம் பொறுத்துக்கிற போது அது தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. அதாவது எந்த வித பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்து பார்க்குறப்போ தான் மேலே பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது, கீழே வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபில்லர், அவ்வளோ பெரிய பீமாக இருக்குது. இப்போ என்னன்னா மார்ச் மாதம் முடிய வேண்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்த பிரச்சனை இன்னும் 2-3 மாத காலத்துக்கு பிறகு மே ஜூனில் தான் இந்த பணி முடியும். ஒரு 2-3 மாதம் அதிகமாகிடும். நாங்கள் வந்து மார்ச் மாதமே இதை முடித்து மக்கள் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பணியை வேகமாக இன்றைக்கி நடைபெற்றிருந்தாலும் துரதிர்ஷ்டமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்டது. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது பணி நிச்சயமாக ஒரு 3-4 மாதம் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொன்னால், அது வரையும் எங்களுக்கு இந்த விபத்து நடந்தால் கூட நம்ம தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற சந்தோஷத்தில் தான் நான் வந்தோம். அதை சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, பார்வையிடுறாங்க. இது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கு தொடர்ந்து இந்த பணிகள் வேகமாக நடந்து இன்னும் 2-3 மாதம் அதிகமானால் கூட இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம்.
சார் ரொம்ப அலட்சியமான ஒரு விபத்தா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இந்த சைடு விடுறதுக்குள்ள அந்த சைடு விழுந்தா பெரிய அளவில் பாதிச்சு தான் இருக்கும். ஏற்பட்டிருக்கும். இது பாதுகாப்பா இருக்குமா? அடுத்து இந்த பிரிட்ஜ் எல்லாம் கூட அதுதான் எல்லா ரயில்வே துறையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இந்த எந்த காரணத்திற்காக விழுந்ததுன்னெலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் சொல்லுவாங்க எதனால் வந்ததுன்னு சொல்லி. இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் தெரிவிப்படும். இருந்தாலும் பாதிப்பு தான். அதில் எங்களுக்கு உள்ள சந்தோஷம் என்னன்னா பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடந்தது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆக விரைவுபடுத்தி மீண்டும் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வேகப்படுத்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோரிக்கை வைக்க? ஆமாம், வந்திருக்காங்களே. இல்லை, மற்றபடி அங்கேயும் இல்லை. இது ஏதோ என்ன காரணம்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். மற்றபடினா அது இப்போ ரயில்வே மெட்ரோ ரயில் போகுது, அது எப்படி வைக்கிறாங்கன்னு தெரில, எப்படி ஃபில்லர் போடுறாங்கன்னு தெரில. காலையில் பார்த்தா இரவு பார்த்தா ஒன்றுமே அந்த ஃபில்லர்லாம் வைக்கல. காலையில் போய் பார்க்கும்போது எல்லாம் ஃபில்லர் வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய அரசின் மூலமாக இந்த பணிகள் ரொம்ப வேகமாக, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே அந்த பணிகள் இன்றைக்கு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு நான் கொண்டு வருவோம்.